இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சனி பிரதோஷம், சிவராத்திரி அன்னைக்கு நடந்த 4 கால பூஜைகள், அப்புறம் மயான கொள்ளை, இந்த 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு சனி பிரதோஷம் பார்க்கலாம். இதோட சனி பிரதோஷம் முடிஞ்சு. இப்போ சிவராத்திரி ஸ்டோரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிவராத்திரி 4 கால பூஜைகள் பார்க்கலாம். சிவராத்திரிக்கு நிறைய ஸ்டோரி இருக்குது, பட் எனக்கு அக்செப்டபுளாக இருக்கிற ஸ்டோரி ஒன்று தான், அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தேவர்களும் மரக்கர்களும் மந்தரமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பு கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை அமுதத்துக்காக கடைஞ்சப்போ வாசுகி பாம்பு வலி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கிடுச்சு. அப்போ அந்த விஷத்தை எடுத்து சிவன் குடிச்சு தேவர்களை காப்பாத்தினாரு. சிவனோட உடம்புல விஷம் இறங்காம இருக்க பார்வதி தேவி அவங்களோட கையை எடுத்து கழுத்தை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டாங்க. அதனாலதான் சிவனோட கழுத்துல நீல நிறத்துல இருக்கு. அந்த விஷம் சிவன் உடல் ஃபுல்லா பரவாம இருக்கிறதுக்காக நைட்டு ஃபுல்லா சிவனை தூங்க விடாம பாத்துக்கிட்டாங்க. அதனாலதான் இந்த சிவராத்திரி உருவாச்சு. அதனாலதான் நம்மளும் தூங்காம சிவனை பிரார்த்தனை பண்றோம். சிவராத்திரிக்கு நிறைய ஸ்டோரி இருக்கு, பட் எனக்கு இந்த ஸ்டோரி தான் அக்செப்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் இந்த ஸ்டோரி மட்டும் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம நாகேஸ்வரன் கோவில்ல நடந்த பூஜை பத்தி பார்க்கலாம். நாகேஸ்வரன் கோவிலில் மதியானம் அன்னதானம் போட்டாங்க. என்னென்ன போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெஜிடபிள் ரைஸ், கத்திரிக்காய், கோஸ் பொரியல், போண்டா, குலாப் ஜாமுன், பாயாசம், மிளகப்பழம். எனக்கு அதெல்லாம் கிடைக்கல, என் ஃப்ரெண்டுக்கு தான் கிடச்சிச்சு. எனக்கு என்னென்ன கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் ரைஸ், லெமன் ரைஸ், பாயாசம், குலாப் ஜாமுன், போண்டா, சாம்பார் சாதம், ஒரு வாட்டர் பாட்டிலும் கொடுத்தாங்க. ஈவினிங் ஒரு 6:30 மணிக்கு கோவிலுக்கு போனால் செம்ம கூட்டம். க்யூ பாருங்கள் எங்கே வரைக்கும் நிற்கிதுன்னு, அவ்வளோ கூட்டம். க்யூவில் நின்று சாமி பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே போதும் தான் ஆயிடுச்சு. அவ்வளோ ரஷ்ஷு. உள்ளே வேற எல்லாரும் 108 சுற்றுறாங்க. எல்லாம் கும்பலாக சுற்றிட்டு இருக்காங்க. சைடில் கடைங்கள்லாம் போட்டு லைட்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு.
நெக்ஸ்ட்டு காளியம்மன் கோவிலில் 4 கால பூஜையும் அட்டன் பண்ணோம். அது ஒன்று பார்க்கலாம். முதல் கால பூஜை வந்து 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் பால் அபிஷேகம், வில்வ அர்ச்சனை எல்லாம் பண்ணுவாங்க. நாங்கள் கூட சாமிக்கு பால், தயிர், தேன், துளசி, பன்னீர், சந்தனம் எல்லாம் வாங்கிக்குவோம். ஓம் நமச்சிவாய், 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 ஓம் நமச்சிவாய். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். ஹர ஹர மகாதேவா, ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் கொஞ்சம் அவருமா கொஞ்சம் ஓம் ஓம் நமச்சிவாய், ஓம் ஹர ஹர மகாதேவா, ஓம் நமச்சிவாய், ஹர ஹர மகாதேவா. கொஞ்சம் வாரம் அப்படியே நான் வந்து நிலைங்கம்மா அப்படியோட
இதோட ஃபர்ஸ்ட் கால பூஜை முடிஞ்சிடுச்சு. பிரசாதமாக பொங்கல் கொடுத்தாங்க. 3 விஷயம் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். பட் ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபுல்லாக பார்த்துட்டோம். செகண்ட் விஷயம் வந்து ஆஃப் தான் பார்த்துருக்கோம். இன்னும் மீதி இருக்குது. 3வது விஷயம் இன்னும் பார்க்கவே ஆரம்பிக்கல. பட் வீடியோ லென்த் அதிகமாக போகிறதால இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். 2, 3, 4 கால பூஜை அப்புறம் மயான கொள்ளை எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல்லை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். டாடா.